This is Parthiban. Welcomes you to SAP Views. இப்போது கட் ஆஃப் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, காலேஜ் வைஸாக நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்குறோம். அதை ஒரு டுட்டோரியலாகவே போட்டிருக்கிறோம். இது வரைக்கும் 2 வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். கட் ஆஃப் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு 2 வீடியோ போட்டிருக்கிறோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த வீடியோவில் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜூலை 16 காலையில் 10 மணிக்கு அப்படின்னா அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது உங்களுடைய பேரை டைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதுதான் பிடிஎஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். ரேங்க் லிஸ்ட்டு 2022 ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 736 பேஜஸ் இருந்துச்சு. அந்த பிடிஎஃப்பில், அதாவது நான் சொல்கிறது கவர்மெண்ட் கோட்டாக்கு, நேற்றே சொல்லிட்டோம், ஒவ்வொரு வீடியோலையும் ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு பிடிஎஃப், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு பிடிஎஃப், 7.5க்கு ஒரு பிடிஎஃப், ஓகேங்களா? அதாவது ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிடிஎஃப் இருக்கும். அப்போ இந்த பிடிஎஃப்பில் இந்த இடத்துல உங்களுடைய பேரை டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு பேஜாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல உங்கள் பேரை டைப் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பேரை நான் டைப் பண்ணுறேன். இப்போ நான் டைப் பண்ணிட்டேன்னா நான் எக்ஸாம் எழுதலை, அதனால் நாட் மேட்ச்டு அப்படின்னு வருது. ஓகேங்களா? உங்களுக்கு உங்களுடைய பேர் எங்கே இருக்குதோ அந்த பேஜில் ஹைலைட் ஆகி நிற்கும். அதில் நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் உங்களுக்கு ரவுண்டு 1 2022 ரவுண்டு 1 கேட்டகிரி வைஸாக க்ளோசிங் ரேங்க் நான் போட்டிருக்கிறேன். அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில், ஓகேங்களா, அந்த ரேங்க் வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா கேட்டகிரி வைஸாக உங்களுக்கு ரவுண்ட் 1ல் கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிரும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிரும். அதுக்கு கீழே, அதாவது அந்த மார்க்குக்கு மேலே நாங்கள் அதிகமாக எடுத்துருக்கிறீங்க, அப் டு அந்த க்ளோசிங் ரேங்க் அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிரும். அதை தாண்டி இருக்கிறீங்கன்னா ரவுண்டு 2க்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இல்லைன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போது அடுத்த இந்த வீடியோவில் நான் இன்னொரு 3 ஸ்லைடு போட்டிருக்கிறேன். இந்த 3 ஸ்லைடில் உங்களுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டில், அதாவது உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டில் இந்த காலேஜஸ் இருக்குதா, இந்த காலேஜ் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்துடலாம். இப்போது ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. உங்கள் பேரை டைப் பண்ணுறீங்க, உங்களுடைய ரேங்க் இருக்குது. அந்த ரேங்க் ஜென்ரல் ரேங்க்கு 831க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கேட்டகரி, உங்களுடைய கம்யூனிட்டி என்னவா வேணால் இருக்கட்டும், இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா, ஓகேங்களா, அப் டு 831க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உங்களை தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, ஓசி கேட்டகரியில் போட்டுருவாங்க. ஓகேங்களா? அப்போது 831 இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஸ்கோரை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம், இதை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அப்போது 831க்குள்ளே உங்களோட ரேங்க் இருக்குது அப்படின்னா அந்த ரேங்க்குக்கு கரஸ்பாண்டிங் மார்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா, இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் சொல்கிறேன். உங்களுடைய இந்த 831 அப்படின்ற ஜென்ரல் ரேங்க்குக்கு உங்களுடைய மார்க் ஒரு 615 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போது என்ன பண்ணலாம், 2022 ஸ்கோர் 831ங்கிற ரேங்க்குக்கு 605 இருந்துச்சு. இப்போது 615 இருக்குது. அப்போது எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, கட் ஆஃப் இன்க்ரீஸ்டு 10 மார்க்ஸ் ஃபார் எந்த காலேஜுக்கு, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜுக்கு. கம்யூனல் ரேங்க் அப்படிங்கிறது வராது. எந்த கேட்டகிரிக்கு, ஓசி கேட்டகிரிக்கு. ஏன்னா ஓசி கேட்டகிரி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கிறோம், ஓசி கேட்டகிரி அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டி கிடையாது. எக்ஸாம் எழுதின அத்தனை கேட்டகிரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் 831க்குள்ளே இருக்கிறாங்கன்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜுக்கு ஓசியில் போட்டுருவாங்க. ஓகேவா? அப்போ அது என்னாகும், அந்த இடத்துல கம்யூனிட்டி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ண முடியாது, அதுக்குள்ளே எல்லா கம்யூனிட்டிஸும் இருக்காங்க. அதனால் ஜென்ரல் ரேங்க் என்னவோ
அதே தான் வந்து ஓசி கேட்டகிரிக்கான கம்யூனல் ரேங்காகவும் இருக்கும். இங்கே 831 நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேயும் 831 போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி. அடுத்தது பிசி கேட்டகரியாக இருந்தால் இனி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசிடலாம். பிசி கேட்டகரியாக இருந்தால் 1013 ஜென்ரல் ரேங்க், கம்யூனல் ரேங்க் 654 இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த வருஷத்துடைய மார்க்கை பாருங்கள், சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். குறைஞ்சிருந்தது அப்படின்னா கட் ஆஃப் மார்க் 5 மார்க் குறையுது, 10 மார்க் குறையுது அப்படின்னு சொல்லிடலாம். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 5 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது, 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது, 15 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணிடலாம். பிசிஎம் கேட்டகரியாக இருந்தால் இதில் நம்ம திரும்ப நம்மளுக்கு கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது, சார் ஒரு பர்டிகுலர் கேட்டகரி மட்டும் சொல்கிறீங்க சார், எங்கள் கேட்டகரி சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. அதனால் எல்லாமே சொல்லிடலாம். பிசிஎம் கேட்டகரிக்கு ஜென்ரல் ரேங்க் வந்து 1586 ரேங்க்கில் இருக்கிறீங்க ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க்கு 59க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்கை பாருங்கள், போன வருஷத்து மார்க்கிலிருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். நான் இங்கே கொடுத்துருக்குறேன். சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்துட்டு போன வருஷத்தை விட இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஃபார் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் எவ்வளவு அப்படிங்கிறத போடலாம். குறைஞ்சிருந்ததுன்னா கட் ஆஃப் டிக்ரீஸ் ஃபார் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நம்ம பக்காவாக சொல்லிடலாம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனை தான் நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவை நல்லா எங்கேயாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்குங்க. ஓகேவா? அதே மாதிரி இதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்குங்க. ஓகே. அடுத்தது எம்பிசி கேட்டகரியாக இருந்தால் 1527 ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க்கு 291, போன வருஷத்து மார்க்கு 577 இருக்குது. இந்த வருஷம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத ரேங்க் லிஸ்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆகிருந்தால் கட் ஆஃப் இன்க்ரீஸ்டு, ஓகேங்களா? கட் ஆஃப் வில் இன்க்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். குறைஞ்சிருந்ததுன்னா கட் ஆஃப் டிக்ரீஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் ஜென்ரல் ரேங்க் 4905, கம்யூனல் ரேங்க் 204. இப்போது இந்த வருஷம் இந்த ரேங்க்குக்கு ஜென்ரல் ரேங்க் அண்ட் கம்யூனல் ரேங்க்குக்கு என்ன மார்க்குன்னு பாருங்கள். அந்த மார்க்கை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மறுபடியும் போட்டு காமிக்கணுமா பெனில்? ஓகே. இப்போது இந்த 2 ரேங்க்குக்கும் இந்த வருஷம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 470 மார்க் வந்துருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது போன வருஷத்து மார்க்கு 489, இந்த வருஷம் 470 இருக்குது. அப்போ 19 மார்க்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி. எஸ்டி கேட்டகரிக்கு, எஸ்சிஏ கேட்டகரிக்கு போன வருஷம் 7075 ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க்கு 31, போன வருஷத்து மார்க்கு 441. இப்போது இந்த வருஷம் மார்க் என்னன்னு பாருங்கள். இந்த வருஷம் மார்க்கு ஒரு 440 அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ என்ன ஆயிருக்கும்? போன வருஷம் 441, இந்த வருஷம் 440. அப்போ என்ன ஆயிருக்குது? ஒரு மார்க்கு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிருக்குது ஃபார் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 8191 ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க்கு 8, போன வருஷத்து நீட் ஸ்கோர் எவ்வளவு? 815. அப்போ இந்த 2 ரேங்க்குக்கும் இந்த வருஷத்தினுடைய மார்க்கை பாருங்கள். இந்த வருஷத்து மார்க்கு ஒரு கம்மியாகவே சொல்லலாம் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, 410 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ போன வருஷம் 415. அப்போ என்ன ஆகும்? 5 மார்க்கு கட் ஆஃபு டிக்ரீஸ் ஆகிருக்குது. எந்த காலேஜுக்கு? செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது எந்த காலேஜு? இப்போ வந்து செங்கல்பட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். இப்போது கால்குலேஷன் எப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போ காலேஜை சொல்லிடுறேன், அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வர்றேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓசி 113 மார்க்கை பாருங்கள், போன வருஷத்து மார்க்கை பாருங்கள், இந்த வருஷத்தினுடைய மார்க்கை மைனஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆயிருந்தால் இன்க்ரீஸ், மைனஸில் வந்தால் டிக்ரீஸ். பிசி 1370 ஜென்ரல் ரேங்க்கு, 882 கம்யூனல் ரேங்க்கு. இந்த வருஷத்து நீட் மார்க் என்னென்னு பாருங்கள், போன வருஷத்தோட மைனஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் ஆகிருந்தால் கட் ஆஃப் இன்க்ரீஸு, குறைஞ்சிருந்தால் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஃபார் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். பிசிஎம்முக்கு 1904 ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க்கு 78. இந்த 2 ரேங்க்குக்கான போன வருஷத்து மார்க் என்னென்னு பாருங்கள், தெரியும் 565. இந்த வருஷத்து மார்க் என்னென்னு பாருங்கள்,
எவ்வளோ வருது அப்படின்னு ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். அதிகமாக இருந்தால் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது, மைனஸ் பண்ணும்போது குறைஞ்சிருந்ததுன்னா கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுது. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜுக்கு எம்பிசிக்கு 2165 ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க்கு 430. போன வருஷத்து மார்க்கு 557 நீட் ஸ்கோரு. இந்த வருஷத்து ஸ்கோர் என்னன்னு பாருங்கள். அது வந்து ஜூலை 16 காலையில் 10 மணிக்கு தான் தெரியும். மைனஸ் பண்ணுங்கள், அதே ப்ரொசீஜர் தான். ப்ளஸ்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, மைனஸ்னால் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு 5884 ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க்கு 285. லாஸ்ட் இயர் நீட் ஸ்கோரு 468. இந்த வருஷத்து மார்க் என்னன்னு பாருங்கள். ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். ப்ளஸில் போனால் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, மைனஸில் வந்தால் டிக்ரீஸ் ஆகிருக்குது. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 8561 ஜென்ரல் ரேங்க், 55 கம்யூனல் ரேங்க்கு. லாஸ்ட் இயர் ஸ்கோர் 405. இந்த வருஷத்து ஸ்கோரு ஜூலை 16 காலையில் 10 மணிக்கு தெரியும். மைனஸ் பண்ணுங்கள், அதே ப்ரொசீஜர் தான். இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு பார்த்துக்குங்க. எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 9865 ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க்கு 19. அப்புறம் நீட் ஸ்கோர் போன வருஷத்துக்கு 370. இந்த வருஷத்து ஸ்கோர் வந்ததுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், மைனஸ் பண்ணுங்கள். ப்ளஸ்னால் இன்க்ரீஸு, குறைஞ்சிருந்தா டிக்ரீஸு. இது எந்த காலேஜுக்கு? திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜுக்கு ரவுண்டு 1க்கு. இப்போது இதை விட குறைஞ்சிருக்குது அப்படின்னா நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை. இந்த மார்க்குக்கு இந்த ரேங்க்குக்கு கீழே இருக்கிறீங்க அப்படின்னா ரவுண்டு 2ல் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிற காலேஜ் எந்த காலேஜு? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். இதை தான் அடிக்கடி கேட்டே இருந்தீங்க எல்லோரும். பார்த்துக்கலாம். நான் இதை வந்து எதுவுமே சொல்ல போகிறதில்ல, அப்படியே சைலண்ட்டாக உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன். ப்ரொசீஜர் என்னன்னு தெரியும், எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியும், நீங்களே பார்த்துக்கலாம். ரேங்க் லிஸ்ட்டு வந்த உடனே இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சொன்ன மெத்தடில் ரேங்க்கு, உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க்கு இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்துட்டு ஆட் ஆகிருக்குதா இல்லை மைனஸ் ஆகிருக்குதா, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்ட்டு யூ கேன் கால்குலேட் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம், யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல். ஓகேவா? அப்போது இப்போ இருந்தே ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. உங்களுடைய லிஸ்ட் என்ன, உங்களுடைய பில்லிங் லிஸ்ட், உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் எந்த காலேஜ் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த காலேஜுக்கான ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும். ஏன்னா லாஸ்ட் இயர் ரவுண்டு 1க்கு அந்த காலேஜ் கிடச்சிருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு 95% ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரிமைனிங் 5% உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தால் தான் பார்க்க முடியும். அது வந்து பிடிஎஃபாக வரும். எப்போது நம்ம சாய்ஸ் லாக் பண்ணினதுக்கப்புறம் கவுன்சிலிங் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க, அப்போ தான் தெரியும். இப்போது ஜூலை 16 காலையில் ரேங்க் லிஸ்ட் வரும்போது நம்ம நிறைய டைம் சொல்லிட்டோம், புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்காக சொல்கிறோம். உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் இருக்கும், உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், உங்களுடைய கம்யூனல் ரேங்க் இருக்கும், உங்களுடைய பேர் இருக்கும், அப்புறம் உங்களுடைய கேட்டகரி இருக்கும், உங்களுடைய நீட் ஸ்கோர் இருக்கும். எந்த காலேஜ் அப்படிங்கிறத நம்ம தான் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ, இந்த ஸ்லைடெல்லாம். ரிப்பீட்டர்ஸுக்கு தெரியும், லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். இப்போ தான் நான் புதுசாக கவுன்சிலிங்கையே நான் வந்து பார்க்குறேன், எனக்கு இது தெரியல அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போது நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நீட்டாக ஸ்லோவாக காமிச்சிட்டேன். ஓகேவா? இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் உங்களுடைய லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த காலேஜுக்கான ரேங்க் வச்சுருக்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். 2023 ரேங்க்கையும் 2022 ரேங்க்கையும் கம்பேர் பண்ணுங்கள், மைனஸ் பண்ணுங்கள். ஆன்சர் ப்ளஸ்ஸில் இருந்தால் இன்க்ரீஸ், மைனஸில் இருந்தால் டிக்ரீஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த காலேஜ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, வீடியோ போடுறேன். இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி ஜூலை 16 எல்லா காலேஜும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறமே பார்த்துக்கலாம். எஸ் ஆர் நோ அப்படின்ட்டு காலேஜ் நேமை போட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு உபயோகமாக இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day.